அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி இறால் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது 1 கிலோ இறால் வாங்கி க்ளீன் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், லெமனு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இது. ஸோ இதுக்கு தேவையானது 4 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையானது. ஸோ ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்து வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை சேர்த்துங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வெந்து வரணும். ஸோ அதுக்கப்புறம் இறால் சேர்த்துங்க. இறால்லே வந்து தேவையான காரம் வந்து மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் நான். ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேகணுன்ட்டு அவசியம் கிடையாது. இறால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ வந்து மசாலாவில் வேகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே தண்ணி ஊற்றிங்க, அளந்து வச்சுருக்கிற தண்ணியை. ஸோ நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். ஸோ அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பூ போல் ரொம்ப கிண்டணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி விட்ருங்க. மூடி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடும்போது கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது சிம் பண்ணிவிடுங்க நம்ம அடுப்பை. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி குறைஞ்சி வந்ததுக்கப்புறம் லைட்டாக ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே உள்ள ரைஸை மேலே எடுத்து விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கப்புறம் நல்லா பாஸ்மதி ரைஸ் நல்லா நீளமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட்டுருங்க அடுப்பில். ஸோ தம் போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷம் ரொம்ப சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தம் ஆகிடுச்சு. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து சூப்பராக தம் ஆகி நல்லா சூப்பராக பதமாக இருக்குது. குலையாமல் நல்லா நீளமாக சூப்பராக இருக்குது. இந்த இறால் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ இதேமாரி நீங்களும் இறால் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். சூப்பராக அருமையாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு இறாலும். ஸோ இது பிடிச்சிருந்துச்சின்னா ஆதம் பாஷா விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.